வணக்கம் நண்பர்களே. தாய் அன்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே அபரிவிதமானது. பொதுவாக திரைப்படங்களில் இந்த அம்மா கேரக்டர் ரொம்பவே பேசப்படும். அது யார் நடிச்சிருந்தாலும் சரி, வில்லியாகவே இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு பாசத்தை காமிச்சிருப்பாங்க. அந்த எதிர்மறையான கேரக்டர்லேயே அப்படி ஒரு அன்பு இருக்குது அப்படின்னா, ஒரு நேர்மறையான கேரக்டர், ஒரு தாயோட அன்பு அப்படிங்கிறத எந்த அளவுக்கு காமிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நிறைய திரைப்படங்களில் நாம் பார்க்கலாம். தாய் மகன் மீது வச்சிருக்கிற அன்பு அப்படிங்கிறது ரொம்பவே அபரிவிதமானது. மகன் தாய் மேலே வச்சிருக்கிறது அப்படிங்கிறது, அம்மா நமக்கு நிறைய செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு அப்படியெல்லாம் பாசம் வைப்பாங்க. ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தாயோட அட்டாச்சாக இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிய விலகி போவாங்க. அப்புறம் கொஞ்சம் அம்மா அப்படிங்கிற விஷயம் புரிய வரும் பொழுது ரொம்ப அன்பாக இருப்பாங்க. வயோதிகமான தாய்மார்களை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான். குறிப்பாக தெய்வ மகன் திரைப்படத்தில் அந்த தாயோட அன்பை சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னோட தாயை பார்க்கும்போது வெளிப்படுத்துகிற அந்த விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் பண்டரிபாய் அவங்க அந்த அன்னை கேரக்டரை எடுத்து நடிச்சிருப்பாங்க. அந்த தெய்வமே அப்படின்னு ஒரு பாடல் வரும். அதில் பார்த்திங்கன்னா தெய்வத்தை நேரில் பார்த்த மாதிரி தன்னோட அன்னையை பார்த்தேன் அப்படின்னு ஒரு வரி வரும். உண்மையிலேயே தாய் அப்படிங்கிறவங்க கடவுளோட மறு உருவம். அதை உண்மையில் உணர்ந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். பண்டரிபாய் அவர்களுடைய நினைவு தினம் இன்னைக்கு. நிறைய கேரக்டர்கள் அவங்க நம்ம மனசில் நிற்கிற மாதிரி நடிச்சிருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் அவங்க திரைப்படம் மன்னன், அதில் பார்த்திங்கன்னா அந்த அம்மா கேரக்டர் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க. உணர்ச்சி மிகுந்த நிறைய காட்சிகள் அந்த படத்தில் வரும். இப்போ இருக்கிற குழந்தைகளெல்லாம் அந்த அன்னையாக நடித்த பண்டரிபாயை பார்த்துருப்பாங்க. ரொம்பவே வியந்தும் போயிருப்பாங்க. 1950, 60கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்ஸ் வந்திருக்கும். இவங்களோட பழைய திரைப்படங்கள், அதாவது கதாநாயகியாக இவங்க அறிமுகமானாங்க பராசக்தி திரைப்படத்தில். ரொம்ப அருமையாக அந்த கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு மொழி படங்களில் 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. கன்னட உலகத்தில் முதன்மை கதாநாயகியாக பார்க்கப்பட்டவங்க. நிறைய கேரக்டர்கள் அருமையான வெற்றி படங்களை கொடுத்தவங்க பண்டரிபாய். இவங்களோட இயற்பெயர் கீதா. 1928ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி பிறந்தவங்க. ஸ்ரீ ராகவேந்திரா, எங்கள் வீட்டு பிள்ளை, நம் குழந்தை, காத்திருந்த கண்கள், வேதாள உலகம், குடியிருந்த கோவில், பாவை விளக்கு, குறவஞ்சி, மகாலட்சுமி, ஹரிதாஸ், குலதெய்வம், அன்னையின் ஆணை, பராசக்தி, இரவும் பகலும், அந்த நாள், தாயின் மடியில், மோட்டார் சுந்தரம் பிள்ளை, புதிய பூமி, என் தம்பி, தெய்வமகன், அடிமை பெண், நம் நாடு, ஒரு தாய் மக்கள், அன்னமிட்ட கை, வசந்த மாளிகை, கௌரவம் அப்படின்னு இவங்களோட பட்டியல் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு வெற்றி படங்களோட பட்டியல் தான். 1000க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட லிஸ்ட்டை நீங்களே நினச்சி பாருங்கள். பழைய திரைப்படங்களில் அம்மா கேரக்டர் ரொம்பவே பாசமான ஒரு அம்மாவாக காமிச்சிருப்பாங்க. அப்போ எல்லாம் அது ரொம்பவே மக்கள் மனசில் பதிஞ்சு போயிருக்கும். இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 70 வயசு வயோதிகம் இருக்க ஆளுங்கள்லாம் அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அப்போ அவங்க பார்த்த திரைப்படங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட திரைப்படங்கள் தான். அம்மா கேரக்டரை கூப்பிடு பண்டரிபாய் அம்மாவை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதிகப்படியான அம்மா கேரக்டர்கள் எடுத்து நடித்தவங்க. நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு கதாநாயகியாக, காதலியாக நடித்தவர் பண்டரிபாய். தெய்வமகன் திரைப்படத்தில் அம்மாவாகவும் நடிச்சிருப்பாங்க. கர்நாடகாவில் பிறந்தவங்க. அவங்களுடைய உருண்டையான அந்த முகம், கருணை மிகுந்த கண்களாக நமக்கு தெரியும். கன்னட படங்களில் தான் முதல்ல அறிமுகமானவங்க. அங்கே ஒரு பெரிய ராஜாங்கமே நடத்தியிருக்காங்க அப்படின்னா அது மிகையல்ல. பண்டரிபாயின் சரித்திரம் நிறைய பக்கங்களை கொண்டதாகவே இருக்குது. அந்த நாள் அப்படிங்கிற திரைப்படம் பார்த்திங்கன்னா தமிழில் பாடல்களே இல்லாத ஒரு திரைப்படம். அதுலேயும் சிவாஜி அவர்களுக்கு மனைவியாக நடிச்சிருப்பாங்க.
சிவாஜியை கொலை செஞ்சது யார் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மைய கருவாக இருக்கும். அதில் ரொம்ப சிறப்பாக தன்னோட நடிப்பை வெளிக்காட்டியிருப்பாங்க. அதே போல் இவங்களுடைய தமிழ் உச்சரிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. 1950களில் ஆரம்பித்த இவர்களுடைய திரைப்பட பயணமானது 1990 வரைக்குமே நீண்டு கொண்டே இருந்தது. இவர்களுடைய திரைப்பயணம் மிக நீண்ட ஒரு பயணம். எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு அக்காவாக நடிச்சிருப்பாங்க. அதே போல் கொடுமைக்கார நம்பியார் அவர்களுக்கு மனைவியாக நடிச்சிருப்பாங்க. 2 கேரக்டருமே ரொம்ப அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதே போல் வசந்த மாளிகை படத்துலையுமே பண்டரிபாய் அவர்களுடைய நடிப்பு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அப்படிங்கிற பாடல் மூலமாக இப்போ வரைக்குமே 2K கிட்ஸுக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு தாய் கேரக்டராக மனசில் பதிஞ்சிருக்காங்க. பண்டரிபாய் அம்மா அவங்களுடைய நினைவு தினம் இன்னைக்கு. உடல்நல குறைவு காரணமாக 2003ஆம் ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி உயிரிழந்தாங்க. பொதுவாகவே அம்மா அப்படின்னா ஒரு இறப்பு இல்லாத ஒரு வரம் வாங்கிட்டு வந்தவங்க. எந்த காலகட்டத்திலையுமே குழந்தைகள் தன்னோட தாயை மறந்ததே இல்லை. அவங்க இறந்து போனாலுமே நினச்சிட்டு தான் இருப்பாங்க. அப்படி ஒரு நம்ம நினைவில் நிற்கக்கூடிய ஒரு அம்மாவாக இன்னைக்கு வரைக்குமே பண்டரிபாய் அவங்க இருக்காங்க. இந்த தினத்திலே அவரை நினைவு கூறுவோம் நண்பர்களே. நன்றி.